ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த முன் வீடியோவில் காமிச்சிருந்தேன் பாருங்கள். இதே ப்ராசஸ் மாதிரி தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுங்க. நிறைய பேர் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு தான் இந்த டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் என்ற ஆப்ஷன் கேட்கும். அந்த ஜாயின் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் என்ற ஆப்ஷனில் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா தான் நான் எப்பப்போ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு அப்பயே அந்த செகண்டே வந்து மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக, ரொம்ப மாதமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சி விற்காமல் சேல்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு எவ்வளோ சீக்கிரமாக சேல் பண்ணி தர முடியுமோ பார்த்து நான் உங்களுக்கு சேல் பண்ணி தரேங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில் நல்ல லேண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும், லோ பட்ஜெட்டில் நல்ல லேண்டாக வாங்கணும், இல்லை வீடு, அப்பார்ட்மெண்ட், ஃப்ளாட்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஃபார்ம் லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பார்த்து உங்களுக்கு பெஸ்ட்டாக லோ பட்ஜெட்டில் வாங்கி தரோங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான தார் ரோட் டச்சிலே காமிச்சிருக்கேன் பாருங்கள். தார் ரோட் டச்சிலே புஞ்சை லேண்டு, அதுவும் ரெட் சாயிலான லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 170 அடி வருங்க உங்களுக்கு. நல்ல ஃப்ரண்டேஜ். ஜஸ்ட்டு தார் ரோட்லேருந்து இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டு தான். யாரும் ஒரு வயல் மேலே போயிட்டோ இல்லை வந்து மண் வழியில் போயிட்டு மண் பாதை அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட் டச்சு, தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. அதுவும் வந்து ஜஸ்ட்டு வில்லேஜுக்கெலாம் கொஞ்சம் நியர்பைலே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனராக, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்கா, கிணறு சர்வீஸ் இருக்கா, போர் இருக்கா, இன்னும் பயிர் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த வில்லேஜில் இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த வரப்பில் இருந்தால் நம்மளோட லேண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணி அளந்து கல் போட்டு வச்சுருக்காங்க. பவுண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அவங்களே வந்து அளந்து கல் போட்டு பவுண்ட்ரி வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பவுண்ட்ரி அளந்து கல் போட்டு பக்காவாக பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுண்ட்ரி கிளியராக தெரியுங்க. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த வரப்புலேருந்து ஸ்ட்ரெயிட் அந்த கார் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த கார் வரைக்கும் நம்மளோட ஃப்ரண்டேஜ் தாங்க. ரோடும் வந்து நல்ல ஒரு தார் ரோடுங்க உங்களுக்கு. எல்லா பயிரும் பண்ணுவாங்க. இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா புஞ்ச லேண்டுங்க உங்களுக்கு. லேண்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா புஞ்ச லேண்டில் வரும். நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. நீங்கள் வந்து மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யா தோப்பு அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து விவசாயம் பண்ண போகிற நெல் பயிறு, கரும்பு, உளுந்து, எள்ளு, வேர்க்கடலை அது மாதிரி பண்ண போகிறோம்னு நினச்சிங்கனாலும் நல்ல சூப்பரான லேண்டு. இல்லை வந்து ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஸோ அது மாதிரி பண்ணை நிலமாக நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க. எல்லாத்துக்கும் நல்லா சூட் ஆகுங்க. 3 பர்பஸுக்கும் இந்த லேண்டு வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஃபார்ம் லேண்டுக்கும் சரி, அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பண்ணை நிலமாக அமைக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு நல்ல ஃபார்ம் செட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்டான லேண்டுங்க. லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு ஜஸ்ட் ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடலாங்க. 1 to 1 1/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து நீங்கள் இந்த லேண்டுக்கு 1 1/4 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. நம்ம செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ரீச் ஆகிடலாங்க. 40 to 45 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடு, பெரிய பைபாஸாக போட்டாங்க.
ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக அந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 77 கிலோமீட்டர் வருங்க, 77 கிலோமீட்டர் வரும். செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் வருங்க. நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் வருங்க, 22 கிலோமீட்டர் வரும். ஸோ ஜஸ்ட் வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1-1.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குங்க. பட் ஆனால் இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடுங்க இருக்குது. எல்லாமே வந்து பர்மனெண்ட்டாக இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஃபார்ம் லேண்டு வந்து டெவலப் பண்ணி வீடு கட்டி அவங்களாம் சென்னை பார்ட்டி தான் எல்லாருமே. ஸோ 2-3 பேர் பார்த்தீங்கன்னா சென்னை பார்ட்டி, மீதி எல்லாம் லோக்கல் ஆளுங்க இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டி இங்கேயே வந்து டெவலப் பண்ணிவிட்டு இங்கேயே தங்கிட்டாங்க. பர்மனெண்ட்டாக இங்கேயே தான் இருக்காங்க. அந்த 6-7 பேர் சொன்னோம் பார்த்தீங்களா வீடு, அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த லேண்டை பை பண்ணிட்டீங்கன்னா வீடு கட்டி இங்கேயே எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வீடு கட்டி தனியாக கூட ஸ்டே பண்ணி ஃபார்மிங் பண்ணுறது இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுறது எல்லாமே பண்ணலாங்க. ஸோ எந்த ஒரு பயமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க. லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் டைட்டிலோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டாக்குமெண்ட்டுங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சருங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டி உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு அப்பயே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட நான் டைரெக்டாக ஓனருக்கே கால் பண்ணி தரேன். நீங்களே கூட டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோட, அதுவும் நல்ல ஒரே ஸ்கொயரான லேண்டுங்க. லேண்டோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பாக்ஸாக ஒரே பவுண்ட்ரியாக ஸ்கொயராக இருக்குங்க. எந்த ஒரு ஜம்பிங்கோ எதுவுமே இல்லை. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரி ஒரே பாக்ஸாக இருக்குங்க. அதுவும் நல்ல சூப்பரான மண்ணுங்க உங்களுக்கு. நல்லா விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக தான் பண்ணுவாங்க. இயற்கை முறையில் தான் இந்த லேண்டில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மண்ணோட தன்மை உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். நல்லா சூப்பரான மண்ணுங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இயற்கை முறை விவசாயம் தான் இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் மண்ணோட தன்மை வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல நீர்வளமான லேண்டுங்க. ஸோ இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கிணறோ சர்வீஸ் எதுவும் இல்லை. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு வாங்கிட்ட அப்புறம் போர் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 120 அடி இல்லை 130 அடி போட்டிங்கனாலே தண்ணி வந்துடுங்க. தண்ணிலாம் மேலேயே இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்கிறது வந்து நீங்கள் 60 to 70 அடியிலே தண்ணி வந்துடும். மேக்ஸிமம் உங்கள் சேஃப்டிக்காக நீங்கள் ஒரு 120 அடி 130 அடி நீங்கள் போர் போட்டிங்கன்னா தண்ணி வந்து நல்லா சூப்பராக எனி டைம் தண்ணி இருக்குங்க. வெயில் காலத்துலேயும் சம்மர் சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி இருக்கும் உங்களுக்கு. ஸோ தண்ணிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் போர் போட்டு சர்வீஸ் வாங்கிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணிக்கலாங்க. இதுக்கு முன்னாடி வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துலேருந்து தண்ணி வாங்கி இறைச்சி இவங்க வந்து விவசாயம் அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பை பண்ணிக்கிறீங்கன்னா தனியாக போர் போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் தாலுக்கா மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. மேல்மருவத்தூர் வந்து ஜஸ்ட் ஒரு 15 to 20 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான லேண்டு. திரும்பி சொல்கிறேங்க, நீங்கள் கோழி பண்ணை வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஆப்டான லேண்டு. கோழி பண்ணை ஆகட்டும், மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, அதுக்கெலாம் நல்ல சூப்பரான லேண்டு, ஆப்டான லேண்டு, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதேபடியே விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நல்ல லேண்டு. நெல், கரும்பு, உளுந்து எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை தோப்பு மாதிரி கொய்யா தோப்பு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, ஸோ அது மாதிரி நீங்கள் தேக்கு தோப்பு, சவுக்கு எல்லாமே பண்ணிக்கலாங்க. தோப்பு மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் நல்ல சூப்பரான லேண்டு. ஃப்ரண்ட்டில் வீடு கட்டிட்டு பின்னாடி வந்து நல்லா நீங்கள் ஃபென்சிங் போட்டு நல்லா ஒரு ஃபார்மிங் பண்ணுறதுக்கு சூப்பரான லேண்டு. மண்ணும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல சூப்பரான ரெட் சாயிலான மண்ணுங்க. புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான மண், ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட ரேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 94 சென்ட் இருக்குங்க. 94 சென்ட் இருக்குது. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட், டோட்டல் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா 94 சென்ட் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 lakhs சொல்கிறாங்க. ஃபைனலாக ஒரு 24.5 லட்சம் வரைக்கும் பேசலாங்க. இல்லை இன்னும் கூட நம்ம வந்து கம்மி பண்ணோன்னா 24 lakhs வந்து ஃபைனலாக முடிக்கலாம். 24 லட்ச ரூபா முடிக்கலாங்க. டோட்டல் பட்ஜெட், டோட்டல் ப்ரைஸ், மொத்த விலை பார்த்தீங்கன்னா 24 lakhs வந்து ஃபைனலாக வருங்க. இந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க.
பாருங்கள். கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிடுறேன், ரீப்ளை பண்ணிடுறேங்க. வாட்ஸ்அப்பில் நார்மல் மெசேஜ் இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க, வாய்ஸ் மெசேஜ். நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சிட்டி டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுனில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. நம்ம பஸ் போகிற ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தாங்க வரும். NH, GST, நூறடி பைபாஸ்க்கு இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தாங்க வரும். நல்லா சூப்பரான லேண்டுங்க. ஜஸ்ட் நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே 5-6 வீடுங்க இருக்குது. வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 1.5-2 கிலோமீட்டரில் பெரிய வில்லேஜ் இருக்குங்க. பட் ஆனால் நியர்பைலேயே உங்களுக்கு இந்த லேண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே வீடுங்க எல்லாமே இருக்குது. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறேன்.